அன்புடைய வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தினந்தோறும் பல நிகழ்வுகளை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். அவற்றில் சில நமக்கு நன்மை தரும் நிகழ்வுகளாகவும் இருக்கலாம், சில நமக்கு துன்பம் தரக்கூடிய நிகழ்வுகளாகவும் இருக்கலாம். இந்த நிகழ்வுகளை சந்திக்கும் போதெல்லாம் நம்முடைய மனம் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், நம்மிடம் இல்லாத ஒரு குணம். அந்த குணத்தை பற்றி தான் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். ராமன் மகாவிஷ்ணுவனுடைய அவதாரம் ராம அவதாரம். ராம அவதாரத்தில் ராமன் மனிதனாக அவதாரம் செய்து நமக்கு பல நல்ல செய்திகளை, அதாவது திருமால் ராமனாக மனிதனாக அவதாரம் செய்து பல நல்ல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அதிலிருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், ஒரே ஒரு செய்தியை மட்டும் நாம் இங்கு சிந்திக்க இருக்கின்றோம். ராமன் தசரதனுடைய மகன்களில் மூத்த மகனாக இருக்கின்றான். இளவரசன், மூத்த இளவரசன், எல்லா விதமான வித்தைகளையும் கற்ற இளவரசன். ஒரு நாள் தசரதன் நினைத்து பார்க்கின்றார், தனக்கு வயதாகிவிட்டது, தன்னுடைய மகன் ராமனுக்கு முடிசூட்டி விடலாம் என்று நினைக்கின்றார். காலம் தாழ்த்தவில்லை, உடனடியாக ராமனை அழைத்தார். நாளைக்கு உனக்கு முடிசூட்டு விழா, காலையில் நீராடிவிட்டு என் முன்வா என்று ஆணையிட்டு விட்டார். ராமன் மறுவார்த்தை பேசவில்லை. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தந்தை வார்த்தைக்கு மறுபேசு பேசாமல் தன்னுடைய அரண்மனை நோக்கி, மாளிகை நோக்கி செல்கின்றார். இதற்குள் பல மாற்றங்கள் நிகழ்கின்றன. கைகையினுடைய தோழி மந்தரை என்று சொல்லக்கூடிய கூனியின் மூலமாக பல விளைவுகள் ஏற்படுகிறது. அவளுடைய வலியுறுத்தல் மூலமாக கைகேயி மனம் மாறுகின்றார். தசரதனை வற்புறுத்துகின்றார். 2 வரம் வாங்குகின்றார். ஒரு வரம் தன்னுடைய மகன் கைகேயினுடைய மகன் பரதன் நாடாள வேண்டும். இன்னொரு வரம் ராமன் 14 ஆண்டுகள் வனவாசமாக காடு செல்ல வேண்டும். வரதை வாங்கிவிட்டால், இந்த வரத்தை கொடுத்துவிட்டு தசரதன் துயில் கொள்ள போய்விட்டான். மேலா துயிலாகத்தான் இருக்க வேண்டும், துயில் கொள்ள போய்விட்டான். மறுநாள் விடிந்து விட்டது. கைகேயி ராமனை அழைத்து வர பணிக்கிறார். ராமன் கைகேயி முன்பு வந்து நிற்கின்றான். கைகேயி அழகாக கூறுகிறார் ராமனிடம், அப்பா, உன்னுடைய தம்பி பரதன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்றும், நீ 14 ஆண்டுகள் மரவுரி தரித்து முனிவனாக வனவாசம் செல்ல வேண்டும் என்றும் மன்னர் ஆணையிட்டிருக்கிறார் என்று தசரதனுடைய கருத்தை தன்னுடைய கருத்தை தசரதனுடைய கருத்தாக கைகேயி அங்கு கூறுகின்றார். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று சொல்வதற்கேற்ற மாதிரி தாயில் சிறந்த கோயிலும் இல்லை என்ற கொள்கையுடையவன் ராமன். அன்னை சிற்றன்னை ஆகிய கைகேயினுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசவில்லை. ராமன் பக்குவமாக ஏற்றுக்கொண்டான். இதுதான் வடமொழி இலக்கியங்கள் சொல்லக்கூடிய நவரசம் என்று சொல்லக்கூடிய 9 சுவைகளில் ஒன்றான சாந்தம் என்பது. சாந்தம் அதாவது சமநிலை அப்படின்னு சொல்றோம். அதாவது பக்குவப்பட்ட மனநிலை. அதாவது இன்பம் வரும்போதும் மகிழ்ச்சி அடையவில்லை, துன்பம் வரும்போதும் சோர்ந்து போகவில்லை. அதாவது ராமனுக்கு முந்தைய நாள் இரவு தசரதன், நீ நாளைக்கு மன்னனாக முடிசூட்டப்பட வேண்டும், மன்னனாக உனக்கு முடிசூட்டு விழா என்று தசரதன் கூறும்போதும் ராமன் எந்த விதமான மகிழ்ச்சியையும் தன்னுடைய முகத்தில் காட்டவில்லை. இதே இடத்தில் நாம் இருந்திருந்தால் என்ன ஆரவாரம் பண்ணியிருப்போம், என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்போம், கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம். மறுநாள் நிகழ்வுகள் மாறுகின்றது. கைகேயி வருகின்றார். நீ காட்டுக்கு செல்ல வேண்டும், மன்னருடைய ஆணை என்று சொல்கின்றார். அப்பொழுதும் ராமன் சோர்ந்து போகவில்லை, வருத்தப்படவில்லை. அதாவது கம்பருடைய வார்த்தைகளில் சொல்வது என்று சொன்னால், சித்திரத்தில் வரையப்பட்ட ஓவியம் மாறி அமைதியாக அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் ராமன் இருக்கின்றான். இதுதான் சாந்தம். இன்பம் வரும்போது ஆரவாரமும் கொள்ளவில்லை, ஆர்ப்பாட்டமும் பண்ணவில்லை, ஆனந்த கூத்தாடவும் இல்லை. துன்பம் வரும்போது சோர்ந்து போகவில்லை, மன வருத்தப்படவில்லை, எதிர்ப்பு காட்டவில்லை. 2ஐயும் பக்குவமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை தான் சாந்தம். வடமொழி இலக்கியம் நவரசம் என்று சொல்வதில் 9வது சுவையாக இருக்கக்கூடிய சாந்தம் சமநிலைன்னு சொல்வாங்க, நடுநிலைன்னு சொல்வாங்க. இதுதான் இன்று நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கின்றது. இன்பம் வரும்போது ஆடவும் வேண்டாம், துன்பம் வரும்போது துவண்டு போகவும் வேண்டாம். இன்பம் வரும்போது ஆனந்த கூத்தாடவும் வேண்டாம், துன்பம் வரும்போது அடங்கி அமைதியாகவும் வேண்டாம். 2ஐயும் பக்குவமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை நாம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னாலே நம்முடைய வாழ்க்கை மிக இனிமையாக இருக்கும். இதை நாம் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்பதற்குத்தான் சில இடங்களில் சொல்வார்கள், அவர் சாந்த சொரூபி, அவள் சாந்த சொரூபி அப்படின்னு.
சாந்தம் அப்படின்னாலே அமைதி, பக்குவப்பட்ட மனநிலை. இன்பத்தையும் துன்பத்தையும் சமநிலையில் வைத்தோம், சம தூரத்தில் வைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை என்றும் இனிமையாகவே இருக்கும். நம்முடைய வாழ்க்கை பாதை ஒளி மிகுந்ததாக இருக்கும். நம்முடைய லட்சியங்கள் நம்மை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் என்பதால் இன்பத்தையும் துன்பத்தையும் சமதூரத்தில் வைப்போம். வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.